நிச்சயமாக அபர்காம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமுதன் 19 வயதான இவர் கோவை மனுச்சம்பட்டி அடுத்த பிரீமியர் மில்ஸ் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இம்மாணவர் கல்லூரிக்கு வெளியே அறை எடுத்து நண்பர்களுடன் தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு சக மாணவர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அமுதன் தாக்கப்பட்டுள்ளார். இதில் அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்ட நிலையில் சக நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அமுதன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சக மாணவர்கள் தாக்கியதில் அமுதன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தாக்கல் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அமுதனின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த அமுதன் சக மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதை கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சக மாணவர்கள் அமுதனை தாக்கியுள்ளனர். இதனால் கல்லூரி நிர்வாகத்தினர் அமுதனை வெளியே தங்குமாறு விடுதியில் இருந்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் வெளியே நண்பர்களின் அறையில் தங்கி கொண்டிருந்த அமுதனை கல்லூரியில் அமுதனால் புகாரளிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் வெளியே இருந்து இளைஞர்கள் என 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமுதனை சரமாரியாக இரும்பு ராடு மற்றும் கல் உள்ளிட்டவற்றை கொண்டு தாக்கியுள்ளனர். இதில் உடல் முழுவதும் கடுமையான படுகாயங்களுடன் அமுதன் உள்ளாக்கப்பட்டு நிலையில் உயிரிழந்துள்ளார் என மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. அபர்காம்.